30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இது வந்து வார சார்ட்டு. இதில் பாருங்கள், இந்த 5 6 5 6 8 இங்கே 7. இதில் பார்த்திங்கன்னா திரும்ப இங்கே 7 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 6 8 7ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட இங்கே 9 9 9 8ன்னு இருக்குது. இங்கேயுமே திரும்ப வந்து ஒரு 7 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி போர்டு பார்த்திங்கன்னா 7 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த 0 6 7 இந்த 1 0 6 7ன்ற மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 1 0 6 7 இங்கே பாருங்கள், 1 0 6 7 அந்த உள்ள நம்பரும் 4 நம்பருமே 1 0 6 7 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் இங்கே டபுள்ஸ் 1 வந்திருக்கு, 0 6 0 அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்திங்கன்னா அந்த 6ன்ற நம்பர் திரும்ப வந்திருக்கு, ஏசி டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி திரும்பவும் இங்கே 6 வந்தது அப்படின்னா இங்கே ஏசியில் டபுள்ஸ் வரலாம். ஓகேங்களா? அப்போ 6ன்ற நம்பர் இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 6 8 அப்படின்னு இருக்குது. 6 8 அப்படின்ற நம்பருக்கு அடுத்து 7 வந்துச்சுன்னா ஒருவேளை 767 அந்த மாதிரி நம்பரு வரலாம். ஒருவேளை இந்த இடத்துல 6ன்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அப்போ போர்டு கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி எந்த பக்கம் பார்க்கணும்னா இங்கே பாருங்களேன், 7 8ன்னு இருக்குது பாருங்கள். 7 8 6 அப்படின்ற நம்பரு ஏவில் ஒருவேளை 66 அப்படின்ற நம்பர் வரலாம். இங்கே 66ன்னு வந்துச்சுன்னா அப்போ சி போர்டில் 7 மேட்ச் ஆச்சுன்னா இப்போ பாருங்கள், இந்த கிராஸில் 687, இந்த கிராஸில் அதாவது இந்த மேலேருந்து கீழே 687ன்னு சொல்லி இந்த பக்கமும் அதே மாதிரி 786 அப்படின்ற நம்பரும் கரெக்டாக மேட்ச் ஆகும்போது இந்த 667 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகலாம். அது பார்த்துங்க. அடுத்து இதே மெத்தடில் இன்னொன்று பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த இங்கேருந்து இந்த கிராஸில் பாருங்கள் 5 6 8 3 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் அதே மாதிரி 5 6 8 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அப்போது ஒருவேளை இங்கே 3ன்ற நம்பரு சி போர்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், முதல் நம்பரு 52, அதாவது 257லேருந்து 2 நம்பரில் இங்கே 52 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த 7ன்ற நம்பரில் ஆப்போசிட் மாதிரி வச்சுப்போம், 52. அடுத்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 6. இந்த 6ன்ற நம்பரு இங்கே பாருங்கள் 4 அப்படின்ற நம்பர் இருக்குது. இப்போ இங்கே 69 அப்படின்னு வச்சுப்போம். அடுத்து பாருங்கள் இங்கே 8ன்ற நம்பர் இருக்குது, இங்கே 7ன்ற நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே வந்து 78 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த நம்பரு ஆப்போசிட்டு இங்கே 785 அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா 3ன்னு இருக்குது. அப்போ 3ன்ற நம்பரு இங்கே 78 எப்படி இங்கே ஏபியில் 78 வந்ததோ அந்த மாதிரி அப்படியே பிசி 93 அப்படின்ற நம்பரு வைப்போம். அப்போ பிசி 93 வச்சா இந்த நம்பர் ஆப்போசிட் ஆச்சு, இங்கே 0க்கு 5 வந்த மாதிரி. இங்கே 3ன்ற நம்பர் அதாவது 8ன்ற நம்பர் 3 வந்துச்சுன்னா அப்போ 393 அப்படின்ற நம்பரு வரலாம். இங்கே பாருங்கள், இந்த 893 இங்கே 393 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 0ன்ற நம்பர் இங்கே 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை இந்த பாக்ஸ் அப்படியே வந்து இங்கே 093 அப்படின்னு இறங்கலாம். ஸோ இந்த மாதிரி போர்டெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த 6 5 8 3ல் இங்கே 5 6 8 3 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 10 67க்கு அப்புறம் மறுபடியும் 6ன்ற நம்பர் வந்துச்சுன்னா இப்போ 6 வந்து இங்கே 3 வந்துச்சுன்னா 63 அப்படின்னு மேட்ச் பண்ணலாம். அப்படி 63ன்னு மேட்ச் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 6 6 2 நாள் விட்டு திரும்ப 6ன்ற நம்பரை அப்படியே மறுபடியும் இறங்கிச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் 69 69 திரும்பவுமே அந்த 69 திருப்பி 96ன்னு வச்சா ஒருவேளை 963ன்னு வரலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வார சார்ட்டில் வந்து கிளியராக மேட்ச் ஆகும், அது பார்த்துக்குங்க. இந்த வார சார்ட்டில் போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 17 6 2ன்னு இருக்குது பாருங்கள். இங்கே 17 6 2 இது அப்படியே ஸ்ட்ரைட்லேயும் ஒரு முறை இங்கே பாருங்கள் 2 6 7 1 அப்படின்னு இருக்குது பாருங்கள். 2 6 7 1 அப்படின்ற நம்பரு. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2 6 7 அப்படின்ற நம்பரில் 1ன்ற நம்பரு ஒரு வேளை ஏ போர்டில் வரலாம். புரியுதா பாருங்கள், 2 6 7 1 இந்த மாதிரி இங்கே பாருங்கள் 2 இடத்துல மேட்ச் ஆகிருக்கு இந்த வார சார்ட்டில். ஒரு வாரம் விட்டு அதே நம்பரு 2 6 7 1 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்போது ஒரு வேளை ஏ போர்டு 1 வந்துச்சு அப்படின்னா
சி போர்டில் 7ன்ற நம்பர் மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல 6ன்ற நம்பர் மேட்ச் பண்ணோம். அப்போ 167 அப்படின்ற நம்பர் கூட இந்த மாதிரி இறங்கலாம். ஓகேங்களா? போர்டு மேட்சிங்கில் கூட இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்படியே டைரெக்டாக 3Dயுமே வரலாம். இல்லை போர்டு கெஸ்ஸிங்கில் இன்னொரு மாதிரி பாருங்கள், இங்கே 2 7 6 4 இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி 2 6 7 4 அந்த மாதிரி ஏ போர்டில் 4 கூட வரலாம். அந்த மாதிரி இங்கே பாருங்கள் 7 1 9 அப்படின்னு இருக்குது. இந்த 7 1 9 இங்கே பாருங்கள் 1 7 9 9 அந்த மாதிரி 9 வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 7 1 9க்கு அப்புறம் இங்கே இந்த வாரச்சாட்டில் எந்த மாதிரிலாம் மேட்ச் ஆகிருக்குன்னா பாருங்கள் 7 1 6 9 அந்த மாதிரி 7 1 9க்கு அப்புறம் 6ன்ற நம்பரும் இங்கே வரலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் போர்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். பாருங்கள் 667 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். அதோட இந்த 185 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 635 அப்படின்ற நம்பரும் அந்த 185 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் திரும்பவுமே வந்து அந்த 185னுடைய ஆப்போசிட் நம்பரில் ஒரு ரிசல்ட்டாவது கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் அதனுடைய ஆப்போசிட் நம்பர் திரும்பவும் வந்து ஒரு ரிசல்ட் வரலாம். சரி பாருங்கள் 667 உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள்.